பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். 2 Thessalonians chapter 3 verse 3. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின் நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். He will strengthen you and guard you from the evil one. இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து எல்லா காரியங்களையும் செய்ய கற்றுக் கொடுத்து உங்களோட கூட இருந்து எல்லா தீமைக்கும் விலைக்கு உங்களை பாதுகாப்பேன் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேக நாட்கள் நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க, பலனே இல்லாதது போல இருப்பீங்க. அநேக தீமையான ஒரு காரியங்களின் மத்தியில உங்களுக்கு விரோதமாக அநேக மனுஷங்க எழும்பி அநேக தீமையான காரியங்களை செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தரோ ஆவியானவர் உங்களோட கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் தப்பித்து கொள்ள அவர் வழியையும் பாதையை ஏற்படுத்தி அவர் உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து உங்களை ஸ்திரப்படுத்தி எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்து எல்லா தீமையான காரியங்களிலிருந்து உங்களை விலக்கி வைத்து பாதுகாக்கிறார். அப்போ தேவனை நீங்க சார்ந்துருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிட்ட நீங்க உதவி கேளுங்க. ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். சோர்ந்து போன நேரங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிற தேவன், உங்களுக்கு பாதையை காட்டுகிற தேவன். நீங்க எப்பொழுதும் நீங்க ஏசப்பாவை நம்பிருங்க. நம்பிக்கையை ஏசப்பா மேல வைங்க. ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களை நீங்க ஸ்திரப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க மாற்றி போடுங்க. எந்த ஒரு தீமையிலும் சிக்கிக்கொள்ளாதபடி பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்களுக்கு எல்லா தீமையிலிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவார். அவர் உங்களோட கூட அந்த பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.